எல்லாருக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏசப்பாவோட கையில் இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்களா இல்லைனா இங்கே ஆணி அடிச்சாங்களா? இங்கே தான் ஆணி அடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஏசப்பாவோட கையில் இங்கே தான் ஆணி அடிச்சாங்க. இதுக்கு பின்னாடி ரோமானியர்களோட ரொம்பவே கொடுமையான குரூசிஃபிக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆணி அடிக்கும் பொழுது இந்த பாம் ஏரியாக்கான ஒரு வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து 40 to 50 கிலோ வரைக்கும் தான். ஏசப்பாவோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 70 to 75 கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த ஏரியாவுக்கு கிடையாது. ஸோ சப்போஸ் இங்கே ஆணி அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட வெயிட் தாங்கியிருக்காது. ஸோ இங்கே இருக்க போன்ஸ் நரம்பு எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அந்த ஆணி வெளியே வந்திருக்கும், இல்லை ஏசப்பா வந்து கீழே விழுந்திருப்பாரு. ஸோ ரொமானியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்னா போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆணி அடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது தான் அவரோட வெயிட் ஃபுல்லாத்தையுமே நாள் கணக்கா தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த இடத்துக்கு இருக்கு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கக்கூடிய அளவுக்கு வலி வந்து அந்த ஆணியை குத்தும் போது வருதுங்க. ஷோல்டர்ல இருந்து அந்த கை ஃபுல்லாவே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரியான உணர்வு ஒரு நொடியுமே வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏசப்பாவை வந்து ஆணி அடிச்ச பிறகு நம்ம நிறைய போட்டோஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆக்சுவலா அப்படி இருந்திருக்காதான். இங்க ஆணி அடிக்கும் போது ஏற்படுகிற அந்த எலக்ட்ரிக் ஷாக்கான பெயின்ல வந்து அந்த கை வந்து இப்படி ஆயிடுமா, ஒரு கிளாஸ் மாதிரி இப்படி நிற்குமா. பிகாஸ் இந்த ஒரு ஃபிங்கரையும் அவரால் ஆக்டிவேட் பண்ண முடியாம இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆல்ரெடி அவர் வந்து சாட்டையால் அடி வாங்கி தலையில முள்முடி பாய்ஞ்சு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ், வெர்பல் அக்யூசேஷன்ஸ் இது எல்லாமே அவருக்கு நடந்து 2 கைகளையும் ஆணிகள் பாய்ந்து கால்லையும் அதே மாதிரி ஆணிகள் பாய்ந்து தொங்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அவர் ஒரு நொடியும் மூச்சு விடுறதுக்குமே அவருடைய 70 கிலோ பாடி வெயிட்டை தூக்கி சுமந்து விடுற அளவுக்கான பவர் வந்து அவருக்கு தேவைப்படும், அந்த ஒன் செகண்டுமே கூட. இந்த ரொமானியன்ஸோட டார்கெட்டே வந்து ஏசப்பா டக்குன்னு சாகக்கூடாது. இட் ஷுட் பி அ ஸ்லோ டெத். கொஞ்சம் கொஞ்சமா மரண வேதனையை ஒரு நொடியும் அனுபவிச்சு சாகணுன்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் சிலுவை மரணம், குரூசிஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. 1968 வந்து இஸ்ரேல்ல யோனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதே ரோமானியர்களால் கொல்லப்பட்ட ஒருவரினுடைய ரிஸ்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதில் அவருக்கும் இதே எலும்பில் வந்து ஆணி பாய்ந்த எலும்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இவங்க வந்து மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜீசஸ்க்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஆணிகளை குத்திருக்கணும், இந்த இடத்துல வந்து ஆணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத ரிசர்ச்சர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் போன்ற எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கடவுள் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ மேன். கடவுள் மனுஷனாக வந்து எனக்காக அந்த பெயினை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது there's no words to explain. So let's be a true disciple for Christ.